லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க டாடி வாங்க. ஏய் விக்ரம் நில்லு. என்னடா ஏதோ சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப ஜவுளி கடை கூட்டிட்டு வந்திருக்க, என்னடா? ஏய் விக்ரம், இங்கதான் உன்னோட சர்ப்ரைஸ் இருக்கா? அதெல்லாம் இல்ல மம்மி, சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி Dress எடுக்கணும், அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். Dress எடுக்க போறோமா? யாருக்கு? உங்க 2 பேருக்கும் தான். என்ன பண்ண போறாங்க? என்னவா இருக்கும்? தானியா, என் செல்லம் இல்ல, நீயாவது சொல்ல. இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? சர்ப்ரைஸ் மித்ரா அம்மா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல அம்மாவுக்கு பட்டு சாரி எடுக்கணும், வாங்க. டேய் என்னடா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் கூப்பிடுறான்ல, போடா. டேய் உங்க அப்பா நிறுத்திட்டு போடா. வாங்க டாடி. இரு வாங்க விக்ரம், வாங்க டாடி. இரா. சொல்லுங்க மேடம், யாருக்கு புடவை பார்க்கணும்? எங்க அம்மாவுக்கு தான் பார்க்கணும். என்ன சாரி மேடம் பார்க்கணும்? சில்க் சாரியா இல்ல காட்டன் சாரியா மேடம்? அந்த சாரி எடுங்க. இதுவா? ஆமா அதுதான். இது மம்மிக்கு சூட் ஆகாது, இது வேண்டாம். இதுவும் நல்லா இருக்காது. தம்பி, நீங்க எந்த மாதிரி கலர் எதிர்பார்க்கறீங்க? மம்மிக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க ரெட் கலர் இருந்தா ரெட் கலர் காமிங்க. விக்ரம், உங்க மம்மிக்கு ரெட் கலர் சாரியை விட ப்ளூ கலர் சாரி தான் ரொம்ப பிடிக்கும். அதை எடு. அப்படியா டாடி? அப்படிதான்டா. ஓகே ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா, எங்க மம்மிக்கு ரெட் கலர் பிடிக்காதான், ப்ளூ கலர் தான் பிடிக்குமா. என்ன மம்மி? ஆமாடா தங்கம். மம்மி இது எப்படி இருக்கு? வாவ், இது ரொம்ப பிடிச்சிருக்கு விக்ரம். விக்ரம் பாருடா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மம்மி. விக்ரம் பாருடா, இந்த சாரி நல்லா இருக்கா? மம்மி புடவை ஓகே தானே? செலக்ட் பண்ணிடலாமா? கொடுங்க. அக்கா இதே பேக் பண்ணிடுங்க. தம்பி சார், கவுண்டர்ல வெயிட் பண்ணுங்க சார், நான் கொண்டு வரேன். ஓகே. விக்ரம், அதான் மம்மிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுல, சரி நம்ம கிளம்பலாமா? வா. டாடி இருங்க டாடி, இன்னும் உங்களுக்கு எடுக்கலையே. எனக்கா? எனக்கு என்ன? ஆமா, உங்களுக்கும் பட்டு சட்டை பட்டு வேட்டி எடுக்கணும்ல. வாங்க போலாம். டேய் வா. யோ மாம்சக் வா. இங்க பாரு, மரியாதையா சொல்லிடு, உனக்கு கண்டிப்பா தெரியாம இருக்குது. யோ அப்படி எங்கதான் போறோம், என்னதான் சர்ப்ரைஸ்? ஐயோ மாப்ள, அது சர்ப்ரைஸ் ஆமாடா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு குட்டி மாப்ள என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டான். நான் மீறி சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த பத்திரகாளி ஆத்தா கையில பெரிய அருவாள் வச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்து ஆத்தா நாக்க வெட்டிடுவாங்களாம். அதனால சொல்ல முடியாது மாப்ள. போடா போய லூசு மாம்ச.
என்னன்னு தெரியலையே. அப்படி என்னதான் சர்ப்ரைஸா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. சரி, போய் தான் பாப்போமே. டேய் இங்க வா. டேய் இங்க பாரு விக்ரம், நான் திரும்பவும் கேக்குறேன்டா, என்ன சர்ப்ரைஸ்னு கூட சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு எங்க போறோம்னா சொல்ல. அதுவா, கோயிலுக்கு. கோவிலுக்கா? கோவிலுக்கா இல்ல மம்மி, கோயிலுக்கு தான். கோவிலுக்கு எதுக்கு விக்ரம்? எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா அப்புறம் சர்ப்ரைஸ்னு என்ன இருக்கு? வாங்க வாங்க, நீங்களே பாப்பீங்க. ஆமா, போங்க போங்க, நீங்களே பாப்பீங்க. வாங்க டாடி, கூட வரேன், வரேன், வா. வாங்க. வாடா குட்டி மாப்பிள. என்ன மாப்பிள, மண்டைய பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி என்னடா சர்ப்ரைஸ் இருக்கும்னு? நீ எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் இருக்கு மாப்பிள. ஆமா மாம்சே, நீ கொஞ்சம் என்ன விஷயம் சொல்ல. நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. குட்டி மாப்பிளையே அதை சொல்லுவான். யோ லூசு பயா. விக்ரம், சொல்லுங்க டாடி. அதான் கோயில் வரைக்கும் வந்தாச்சுல, இப்போவாது அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? அதுவா, சொல்லு. அது வந்து டாடி, நான் உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. அது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயமா தானே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். புதுசாலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்ச விஷயமா? என்ன விக்ரம்? விக்ரம், மம்மிய உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப. ரொம்பனா எவ்வளவு? ரொம்பனா ரொம்ப. பாத்தியா, மம்மிய உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல? அப்போ அது என்ன சர்ப்ரைஸ்னு மம்மிக்காவது சொல்ல. மம்மி டாடி கிட்ட சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். அதுவா மம்மி? அதான் டாடி கிட்டே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல. நீ என்கிட்ட நைஸா பேசி விஷயத்த வாங்க பாக்குறியா? சொல்ல மாட்டேன். நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவ. நீங்க கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவீங்க. இப்பதான் புருஷனும் பொண்டாட்டியும் பழையபடி பேசி சிரிச்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல சாமியார் சொன்ன மாதிரி கல்யாணம் அதுன்னு பேசி அதை கெடுத்துருவானா. அப்புறம் பேசிக்கலாம். பாக்குறேன். நீ இவ்ளோ பில்டப் கொடுத்து அப்படி என்ன சொல்ல போறேன்னு நானும் பாக்குறேன். மம்மி டாடி இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க, சாமி முன்னாடி கண்ணை மூடுங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நான் அப்ப சொல்றேன். என்னடா? என்ன நொன்னடா? அதான் சொல்றான்ல, உள்ள வந்த சர்ப்ரைஸ் சொல்றானே. என்ன குட்டி மாப்ள? ஆமா, உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாப்ல. மம்மி போலாம். டாடி வாங்க. வா. வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். செத்த இருங்கோ, அபிஷேகத்தை முடிச்சிட்டு வந்தேன். சரி. விக்ரம், இப்போ அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல. சொல்றேன் டாடி, சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்க. சொல்றேன்ல, கண்ணை மூடுங்க. ரெடி? 1 2 3. சர்ப்ரைஸ் என்னன்னா இன்னைக்கு உங்க கல்யாண நாள்.
மாப்பிள இனிய திருமண நன்னாள் நல்வாழ்த்துக்கள். கையை கொடுறா. ஹாப்பி மித்ரா, வெட்டிங் வாழ்த்துக்கள். ஆனிவர்சரி. தேங்க்யூ தானியா. ஹே விக்ரம், தேங்க்யூடா. Thank you. நம்ம பையன் இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துற அளவுக்கு ஆயிடுச்சுல. அபிஷேகம் முடிஞ்சுடுத்து அம்பால தரிசனம் பண்ணிக்கோங்க. சரி. விபூதியை வச்சு விடுங்க. லோகத்துல எப்படி இல்லாமோ குழந்தைங்க இருக்காங்க. ஆனா இந்த குழந்தைய பாருங்க. அப்பா அம்மாவோட கல்யாண நாளை ஞாபகத்துல வச்சுட்டு அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் கொடுத்து பூஜை புனஸ்காரம்னு அசத்திட்டானே. இந்த குழந்தை நல்லா வருவா. அம்பாலோட அனுகிரகத்தினால குடும்பமா க்ஷேமமா நன்னா இருப்பீங்கோ. நன்றி. வாங்க. மாப்பிள என்னடா இங்கே நீ யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு. சொல்லட்டா? எப்படி இவங்க நம்ம கல்யாண நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கங்கிற பற்றி தானே யோசிக்கிறேன். அதெல்லாம் இல்லை மாம்சு, இது வேற. வேற என்ன? வேற என்னடா? மாம்சு, நம்மளை சுற்றி ஏதோ சதி நடக்கிற மாதிரியே தோணுதியா? சதியா? டே என்னடா நீ? இப்போதான் எவனோ ஒருத்தன் லாரியை கொண்டு வந்து நம்ம கார் மேலே ஏற்றி நம்மளை கொல்ல பார்த்தான். அதிலே கதி கலங்கி கிடக்குறோம். இது பத்தாதுன்னு இப்போ யாரோ சதி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளை யாரா கொல்ல போகிறாங்க? நம்மளை கொல்ல சதி பண்ணுற அளவுக்கு அப்படி யாரா இங்கே இருக்க போகிறாங்க? அதான் யாருன்னு தெரியாமல் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள இதை பாரு, நீ யோசிக்கிற சரி. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, கார்த்திக் சார் சொன்னார் நம்ம ஓவர இதை பற்றி திங்க் பண்ணி பயந்துட்டு இருக்கோன்னுட்டு, அந்த மாதிரி இருக்குமா? மாம்சு, அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நம்ம அடிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளை மோதிட்டு நிற்காம போன அந்த லாரியை நான் பார்த்தேன். அந்த லாரி டிரைவர் நம்மளை திரும்பி பார்த்துட்டு செல்ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணாயா? அப்போவே எனக்கு லேசான ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே மறந்துட்டேன். அது மட்டும் இல்லையா, அந்த லாரி டிரைவர் நம்மளை டீ கடையில் பார்த்தப்போ பயந்து ஓடினான். அவனை நான் துரத்திட்டு போகிறேன், என்னை அடிச்சுட்டு தப்பிச்சிட்டாயா? மாம்சு, இப்போ நீ சொல்கிற மாதிரியே அவன் குடிபோதையில் வந்து தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா? எதுக்கே அவனை திரும்பவும் அட்டாக் பண்ணோம்? நான் மித்ராவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன்ல, அப்போ அவனை எதிர்த்து அங்கே பார்த்தேன். என்னை பார்த்தவொன்னே அப்படியே நைஸாக மறைஞ்சு போயிட்டு இருக்கான். அவனை துரத்திட்டு போகிறேன், எஸ்கேப் ஆயிட்டாயா? நான் அதனால தான் சொல்கிறேன் மாம்சு, நம்மளை சுற்றி ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு. இல்லையா, எனக்கு என்னமோ அந்த ஆக்சிடென்ட் தானா நடந்த மாதிரி தெரியல. யாரோ நம்மளை குடும்பத்தோட காலி பண்ணணும்னு பிளான் பண்ண மாதிரி இருக்கு. டேய், நீ சொல்கிறத பார்த்தா மனசுக்கு பகபகான்னு இருக்குடா. ஏண்டா மாப்பிள்ள, ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி யாரோ சதி பண்ணி நம்மளை குடும்பத்தோட காலி பண்ண பார்க்குறாங்கன்னே இருக்கட்டும். ஆனால் நம்மளை கொள்றதுல அவங்களுக்கு என்னோட லாபம் இருக்கும்? அதான் மாம்சு, எனக்கும் சுத்தமாக புரியவே இல்லை.
மாம்சே, நம்மளால அவங்களுக்கு லாபம் இல்லைனாலும் நம்மளால பாதிக்கப்பட்டவங்க கூட அது பண்ணியிருக்கலாம்ல. பாதிக்கப்பட்டவங்கன்னா இப்போதைக்கு மாப்பிள்ள அப்படி பார்த்தா தேன்மொழி குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த கல்யாணம் நின்னதால அவங்க குடும்பம் நம்மளை பழி வாங்குறதுக்கு ஏதாவது சதி பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறியா? ஏய் சேச்சே, காந்திமதி அம்மாலாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த சத்தியமா நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்கய்யா. அப்புறம் வேற யாரை சந்தேகப்படுற? காந்திமதி அம்மா குடும்பத்துல இதை வேற யாரோ தான் பண்ணிருக்கணும். யாரோ ஒருத்தர்னா அப்போ அது தேன்மொழியாக இருக்குமோ? அவள் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற கோவத்தில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாளோ? இல்ல மாம்சே, தேன்மொழிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அதான் கல்யாணம் நின்று போன விரக்தியில மனசு சரியில்லைன்னு மாலைக்கா கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாலே. அப்புறம் அவ எப்படி அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும்? அவளும் இல்லைன்னா அப்புறம் வேற யாரை சந்தேகப்படுற? அந்த வீட்டில் மீதி இருக்கிறது நாகலட்சுமியும் கார்த்திக் சாரும் தான். ஒருவேளை அந்த புண்ணாக்கு மட்டும் ஏதாவது இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா? அப்புறம் மீதி இருக்கிறது கார்த்திக் சார் மட்டும்தாடா. அவர் ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா? இல்லையா? ஏண்டா அவரும் இல்லைன்னா பின்ன யாரா? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கியா? 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணியிருப்பாங்களா? டே அப்படி இருக்காதுடா. நீ சொல்கிறபடி பார்த்தாலும் அந்த நாகலட்சுமிக்கு மித்ராவை கண்டா ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது. அந்த நாகலட்சுமி வேணால் இந்த சதியை பண்ணியிருக்கலான்னு சொல்லலாம். ஆனால் கார்த்திக் சாரும் இந்த புண்ணாக்கு மூட்டை கூட சேர்ந்து சதி பண்ணியிருப்பான்னு சொல்கிறியே, அதை தான்டா ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கு. அந்த ஆளுக்கு மித்ரா மேல அப்பலேருந்தே ஒரு கண்ணு மாம்சு. தானியாவோட பேர் சொல்லிட்டு எப்படியாவது மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல இருந்தாரு. இன்னைக்கு அந்த கனவு பகல் கனவா போச்சுல. அதான்யா பழி வாங்குற உணர்ச்சி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னப்போ அவர் தான் வேணாம்னு சொல்லி தடுத்தாரு. அதனாலதான் சொல்றேன் மாம்சு, எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றான்னு தோணுது. மாப்பிள்ள நீ சொல்கிற மாதிரி கார்த்திக் சார் இதை பண்ணியிருக்காருன்னு இருந்தாலும் நம்மக்கிட்ட அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லையே. நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு மாம்சு. சொல்லு. அந்த லாரி டிரைவர் யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா லாரி ஷெட்லையும் போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஷெட்டில் அவன் இருப்பான். எப்படியா போய் விசாரிப்ப? நமக்கு தான் அவன் பேர் என்னன்னு கூட தெரியாதே. பேர் தெரியட்டு என்ன, நீ தான் நான் பார்த்துருக்கில்ல. அதான் மூஞ்சியை பற்றி சொன்னிய காட்ஜியில் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு, அதை சொன்னாலே சொல்லிடுவாங்க. அட நான் பார்த்துருக்கேன்யா, அடையாளத்தை எப்படியா சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் அவனோட ஃபோட்டோ ஏதாவது இருந்தாலாவது எப்படியாவது. இப்போ ஃபோட்டோ எங்கே போகிறது மாப்பிள்ள? ஏய் மாம்சு, அவன் ஃபோட்டோ கிடைச்சிச்சியா? எப்படி? அன்னைக்கு நான் அவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னு சொன்னல, நம்ம நேராக போய் அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமரா செக் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவன் அதில் சிக்குவான் மாம்சு. ஆமா மாப்பிள்ள, உடனே போய் கேட்கலாம். வா வா. யோ வாயா, பைக்ல போலாம். பைக் இருக்குல்ல. என்ன மச்சான் திடீர்னு நேரில் வர சொல்லியிருக்க? என்ன விஷயம்? மச்சான், என் பொண்ணு தானியாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மச்சான். அவ சரியா சாப்பிட மாட்றா, தூங்க மாட்றா, சரியா படிக்க கூட மாட்றா. எப்ப பார்த்தாலும் ஏதோ இழந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கா. இதுக்கு ஏன் மச்சான் நீ ஃபீல் பண்ற? நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போ, ஈஸியா கியூர் பண்ணி அனுப்பிடுவாங்க. இல்ல மச்சான், டாக்டராலெல்லாம் இதை சரி பண்ண முடியாது. மித்ரா ஒருத்தரால மட்டும்தான் என் பொண்ணு சரி பண்ண முடியும். மித்ராவில் மட்டும்தான் முடியும்னா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? டேய், அது எப்படா? இன்னொருத்தரோட பொண்டாட்டிய அவங்க புருஷன் கூட இருக்கும் போதே எப்படா என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும்? மச்சா, நீ நினைச்சா வினய் கிட்ட இருந்து அவளை நிரந்தரமா பிரிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். உன்னால முடியும் மச்சான். அதான் மச்சான், எப்படி என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வருவேன்? அது ஒரு விஷயமா? வாயில இருக்கு வார்த்தை, அதை நேக்கா பயன்படுத்து. உனக்கா மச்சான் சொல்லி தரணும்? இங்க பாரு மச்சான், வினய் மேல மித்ராவுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்ட. அதுவும் இல்லாம
வினயும் மித்ரா மேல கோபத்துல இருக்கான். இது பத்தாதா மச்சான், 6 வருஷமா வினய பிரிஞ்சு மித்ரா உன் வீட்டுல தானே இருந்தா. அப்பெல்லாம் உன்கிட்ட நல்லா க்ளோஸா தானே பழகுனா. அதுக்கு ஏத்த மாதிரியே உன்னோட ஆக்டிவிட்டிஸ், உன்னோட பிஹேவியர், உன்னோட ஹேண்ட்ஸம் எல்லாம் பார்த்து ஒருவேளை அவளுக்கு உன் மேல கிரஷ் இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் இருந்ததுனாலதான் வினய் உன் வீட்டுல வந்து டிரைவரா வேலை பார்த்தப்பவும் மித்ரா அவனை ஏறெடுத்து பார்க்காம இருந்திருக்கா. அவ்வளோ ஏன், வினய் தேன்மொழிய கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்தப்ப கூட மித்ரா சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்காம இருந்தாலே ஏன்? ஏன்னா மித்ராவுக்கும் உன் மேல நான் சொன்ன கிரஸ் இருந்திருக்கு. அதனாலதான் வினய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப கூட இவ கவலைப்படாம இருந்திருக்கா. மச்சான், நான் இவ்வளோ சொல்லியும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் மச்சான். நீ அந்த வினய பத்தி நினைச்சு தானே கவலைப்பட்டு இருக்க. அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத மச்சான். இந்த விஷயத்துல அவன் குறுக்க வந்தான்னா அவனை இல்லாம ஆக்கிடுவோம். ஆமா மச்சான், வினய காணா போனமா ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோ, மித்ரா உன்கிட்ட மனசு திறந்து பேசுவாள்ல. மச்சான், நீ மித்ராவை எந்த அளவுக்கு ரசிச்சு விரும்புறன்னு எனக்கு தெரியும். உன் ஆசையெல்லாம் உள்ளுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு என்னைக்கா இருந்தாலும் மித்ரா உனக்குத்தானே நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப இலவு காத்த கிளி மாதிரி மித்ராவை மிஸ் பண்ணிடுவோம்னு உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்க. என்ன மச்சான், நான் சொல்றதெல்லாம் சரிதானே? என்ன நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்க, நீ ஒண்ணுமே பேசாம இருக்க? மாப்ள, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா. இவ்வளோ நாளும் மித்ரா எனக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப திடீர்னு அவ எனக்கு கிடைக்க மாட்டாளோன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு. அதான் மச்சான், ஒரே தடுமாற்றமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்டா. முழிச்சுக்கிட்டு நிக்கிற அளவுக்கு இதுல என்னடா மச்சா இருக்கு? ஆல்ரெடி நம்ம வினய குடும்பத்தோட தூக்குறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். இப்ப மித்ராவை மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாரையும் குடும்பத்தோட தூக்க போறோம். இதுல என்ன குழப்பம் உனக்கு? கார்த்திக் சார், மித்ரா, வாங்க மித்ரா, எப்படி இருக்கீங்க? என்ன சார், என்ன பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மித்ரா, நீங்க திடீர்னு சர்ப்ரைஸா வந்து நிக்கிறீங்கல்ல, அதான். சரி, என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணா வந்து நிக்கிறீங்க? விக்ரம ஸ்கூல்ல விட போறேன், அப்படியே தானியாவையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் சார். ஓ மித்ரா, தானியா உள்ளதா இருப்பா, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. மித்ராமா, தானியா, மித்ராமா, நீங்க இல்லாம எனக்கு கான்சென்ட்ரேஷனே வர மாட்டேங்குது. எவ்வளவு படிச்சாலும் எல்லாம் மறந்து போகுது. ஏன் நான் இல்லைன்னு உனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மித்ராமா. எனக்கு அழுகழுகையா வருது தெரியுமா? மித்ரா, கேட்டிங்களா மித்ரா? இதுதான் என் பொண்ணோட நிலைமை. நீங்க இங்க இல்லாதது தான் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மித்ரா. அவ வேற ஏதாவது கேட்டிருந்தா கூட நான் லட்சமா செலவு பண்ணி அவளுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா அவ கேக்குறது உங்களை. நான் எப்படி உங்களை? நீங்க கவலைப்படாதீங்க சார், எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார்.
சரி சார், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்களேன், ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். என்ன சார் இது? இது என் சொந்த வீடு மாதிரி. எனக்கே டீ காஃபின்னு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசுறீங்க. நான் வரேன் சார். ம், வா, பாய் Bye. சொல்லு. பாய் கார்த்திக் பார்த்து போயிட்டு வாங்க. பாய். Bye. வா தானியா. டேய் மச்சான், அவளை பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் ஈரக்குள்ளே நடுங்கி போச்சுடா. என்ன மச்சான், இது சாதாரண விஷயம் தான்டா. இதுக்கு போய் இப்படியா நடுங்குவ? பயப்படாத மச்சான், உனக்கு நான் இருக்கேன். சரி, அதை விடு. இப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? அவன் உன் வீட்டை அவ சொந்த வீடுன்னு சொல்லிட்டு போறா. கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொல்றா மச்சான். இப்படி எல்லாம் நினைக்கிறவள உன் மனைவியாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? உனக்கும் மித்ராக்கும் குறுக்க நிக்கிறது அந்த வினை ஒருத்தந்தான். அவனை தூக்கிட்டா மோர் ரூட்டு கிளியர் ஆயிடும். என்ன சொல்ற? அவசரப்படாத மச்சான். இனிமே ஒவ்வொரு மூவியும் நம்ம பார்த்து பார்த்து நிதானமா தான் யோசிச்சு செய்யணும். அப்பதான் நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்க முடியும். சரி வா. ம். பேஷண்டோட டீடைல்ஸ் சரி. எல்லாத்தையும் நோட் பண்ணி ஓகே சிஸ்டர். டாக்டர் கிட்ட கொண்டு போய் ஓகே சிஸ்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். அது மாப்பிள்ள சொல்லியா? சொல்லுங்க சார். நீங்க யாரையும் பார்க்கணுமா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். இல்லை இல்லை, சொல்லுங்க சார். அது வந்து மேடம், எங்களுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். சாரி சார், புரியல. இரியா மேடம், எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசனுக்காக உங்க ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். அது கொஞ்சம் காட்ட முடியுமா? ஏன் மேடம் எங்களை அப்படி பார்க்குறீங்க? நீங்க 2 பேரும் போலீஸா? இல்லை மேடம், பட் நாங்களும் சென்னையில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். என்ன ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்களா? இல்ல சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போலீஸை தவிர வேற யாருக்கும் காட்டக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அதுதான். ப்ளீஸ் சார். மேடம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப எமர்ஜென்சி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பிரைவசி சம்பந்தப்பட்டது. ப்ளீஸ் சார், இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க மேனேஜர் ரொம்ப கோவப்படுவார். ப்ளீஸ் கிளம்புங்க சார். யோ மாம்சு, என்னையா இப்படி ஆகி போச்சு? இருந்த ஒரு வழி இல்லாம போச்சேயா? மாப்பிள்ள கவலைப்படாத, இரு, வழி இருக்கு, நான் எப்படியாவது வாங்கிடுறேன். மேடம் அந்த ஃபுட்டேஜ் அப்படியே தாங்க மேடம். சார் இருங்க, சொன்னா நான் புரிஞ்சுக்கோங்க சொல்லிடுறேன். சார். இது ரொம்ப எமர்ஜென்சி மேடம். இது எங்க வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை மேடம். அதான் சொல்றேன் மேடம், வாழ்க்கை பிரச்சனை சார், மேடம். என்ன சார் இது? நீங்க எதுவும் பேசாதீங்க. பிடிங்க வாங்கிக்கோங்க. சார், ஐயோ, என்ன சார் இது? பார்த்துட்டு போறேங்க. வச்சுக்கோங்க சார், ஐயோ. வச்சுக்கோங்க. மாப்பிள்ள வாங்கிடுச்சு, வேலை முடிஞ்ச மாதிரி தான். பணம் 10 செய்யணும் சும்மாவும் சொன்னாங்க. ஐயோ சூப்பர்யா. சார், இதை நான் உங்களுக்காக தான் பண்றேன் சார். வெளியே தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். மேடம் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது மேடம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராம நாங்க பாத்துக்கிறோம். ம் சரிங்க சரி, சீக்கிரம் ஃபுட்டேஜ் காட்டுங்க பார்க்கலாம். ம் சார் வாங்க பாருங்க. மானிட்டர் கொஞ்சம் திருப்புங்க. மேடம் ஸ்டாப் பண்ணுங்க. மேடம் அது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. மேடம் பாஸ் பண்ணுங்க. யோ மாம்சே, இவன் தாயா? மேடம் அதை என் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சார் சீக்கிரம் எடுத்துக்கோங்க சார். சரி. போலாம். ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ஓகேவா கிளம்புறோம். சார்? போட்டோ போலாமா? எடுத்தீங்களா? சரி போகலாம் மாப்பிள்ள. சார், சரி சீக்கிரம் கிளம்புங்க. சரி மேடம், வா போலாம். கிளம்புங்க சார். மாப்பிள்ள இந்த லாரி டிரைவரை பிடிச்சிடலாம்ல? யோ ஆள் தெரிஞ்சிச்சுல,
இனிமே பாரு அவங்க நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியாது. அவனுக்கு என்ன சரி பண்றது உனக்கு பிடிச்ச என்ன பண்ண போறேன்? வா சொல்றேன். ஏமாப்ல இவ்வளோ பெரிய இடத்துல அவனை எங்கன்னு போய் தேடுறது? மாம்சே முன்னாடி தான் அவன் யாருன்னு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் அவன் போட்டோ நம்ம கிட்ட இருக்குல்ல, வா அதை காட்டி அவன் யாருன்னு விசாரிப்போம். வா. அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணே. அண்ணா இந்த போட்டோல இருக்கவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? தெரியல சார், நான் பார்த்தது. நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் அவனை தேடிட்டு இருக்கோம். அட என்னண்ணே, தெரிஞ்சா தெரியும் சொல்ல போறோம். நீங்க வேற யார்ட்டாவது கேட்டு பாருங்கண்ணே. சரிண்ணே. சரிண்ணே. சரி மாம்சே வா உள்ள போய் கேட்டு வா. இன்னைக்கு எப்சிக்கு போக வேண்டிய வண்டியெல்லாம் தரவா செக் பண்ணி கிரீஸ் அடிச்சிருங்க, புரியுதா? அப்புறம் இவனுங்க எங்க வரானுங்க? என்ன சார், என்னாச்சு? இல்லண்ணே, தோ 2 பேரும் வரானுங்களே. அவனுங்க ஒரு மாதிரியான ஆளுங்க. அவனுங்க என்ன கேட்டாலும் தெரியல, தெரியாது, இத மட்டும்தான் சொல்லணும், புரியுதா? ஏதாவது புடி கொடுக்குற மாதிரி பேசுனீங்க, அப்புறம் நம்மள சிக்கல்ல கோத்தி விட்டுருவானுங்க, பாத்துக்கோங்க. அண்ணா இதை பாருங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை பார்த்துருக்கீங்களா? கொடுப்பா. அண்ணா பார்த்துருக்கீங்களா? இல்லையே தம்பி, இவரை யாருன்னு தெரியலையப்பா. அண்ணா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். அட என்னப்பா நீ முக்கியமான விஷயம்னு சொல்ற, நாங்க சொல்லாம இருப்போமா? உண்மையிலேயே தெரியலப்பா. என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? சரி பாப்பலாம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம், இதில் என் நம்பர் இருக்கு, இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். சரிங்க தம்பி, கண்டிப்பாக கால் பண்ணுங்க. இந்தாங்க ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்களும் பார்த்துக்கோங்க. நாங்கள் வரோம், வாங்க. போகலாம் போகலாம். என்னண்ணே, என்ன கேட்டானுங்க? இல்ல சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம டிரைவர் ஏழுமலை இருக்கான்ல, அவன் போட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு போறாங்க. ஆமா, ஏழுமலைக்கு என்ன சார் ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, போங்க.